மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியுடன் திருத்திய விடை அளிக்கிறேன். பண்ருட்டி தொகுதி அண்ணா கிராம ஊராட்சி ஒன்றியம் கோழிப்பாக்கம் பகுதியிலே மொத்த மக்கள் தொகை 850 ஆகும். ஆகவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கோழிப்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே 1982ஆம் ஆண்டு முதல் குழந்தைகள் மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த மைய கட்டிடம் புதுப்பிக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்தபடியால் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இம்மைய கட்டிடம் டிசம்பர் 2024 இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2025-26ஆம் நிதியாண்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் 16,55,000 திட்ட மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பதில் உரையில் குறிப்பிட்டது போல் 1982 அங்கு தொடங்கப்பட்டு வந்தாலும் குறிப்பாக குழந்தை செல்வங்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக மழை, புயல், இயற்கை சீற்றங்களில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு பகுதி. ஆனால் தொடர்ந்து நான் வலியுறுத்திய அடிப்படையில் தற்போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் அது கட்டப்பட்டு மேற்படி குழந்தை செல்வங்கள் அங்கு அங்கன்வாடி மையத்தில் இயங்குவதற்கான ஏற்பாடுகளை நடப்பாண்டிலே செய்ய முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு வேல்முருகன் அவருடைய கோரிக்கைப்படி அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் குழந்தைகள் மையங்களை எல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் 10,972 அந்த மையங்கள் RO அந்த குடிநீர் சுத்திகரிப்பு வசதி, காய்கறி தோட்டங்கள், நல்ல நவீன முறையில் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வரைபடங்கள் என்றெல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 7,389 மையங்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நம்முடைய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட நிதி என்றெல்லாம் புதிய கட்டிடங்கள் நவீன முறையில் கட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய அரசின் கொள்கை முடிவுப்படி அத்துணை மையங்களுமே குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் குழந்தை நேய மையங்களாகவும் அமைக்கிட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அந்த கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த அரசு கட்டிடத்தில் 41,466 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதர அரசு கட்டிடங்கள், அதாவது பிற துறையை சார்ந்த கட்டிடங்களில் 5,619 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. தனியார் வாடகை கட்டிடத்தில் 7,396 கட்டிடங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த வாடகை கட்டிடத்தில் உள்ள மையங்களுக்கும் சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசு முயற்சித்து வருகிறது, நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிந்தனை செல்வர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குழந்தைகளை, மாற்றுத்திறனாளிகளை தாய்மை உணர்வோடு நம்முடைய சமூக நலத்துறை பாதுகாத்து வருகிறது என்கிற பெருமையை நினைவு கூறுகிற அதே தருணத்தில் அனாதை குழந்தைகளாக இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நீண்ட நெடிய காலமாக அனாதை இல்லங்களையும் மனநல காப்பகங்களையும் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இத்தகைய பணிகளை பெரும்பாலும் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த தொண்டு நிறுவனங்களே மேற்கொண்டு வருகின்றன. அண்மை காலத்திலே தூண்டிவிடப்படுகிற வெறுப்புணர்வின் காரணமாக இவர்களின் மீது பல நெருக்கடிகள் சுமத்தப்படுகிற நிலையில் அண்டை மாநிலமான கேரளா போன்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல அனாதை இல்லங்கள், மனநல காப்பகங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வாரியத்தை உருவாக்க தமிழக அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டமர்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல தொண்டு நிறுவனங்களால் பல்வேறு மனவளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகங்கள், அதுபோல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நம்முடைய அரசு அங்கீகாரம் வழங்குவதிலிருந்து முறையாக அவர்களை கண்காணிப்பதெல்லாம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் அந்த இல்லங்களை பாதுகாப்பதற்காக தனியாக வாரியம் அமைத்திட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது ஒரு 93 காலங்களில் இந்த வாரியம் இருந்தது என்றும் எங்களிடம் அந்த கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கோரிக்கையை இந்த அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்.